Hello makkalae, welcome back to my channel sujinasrei lyfstyle. இன்னைக்கு ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ரெசிபியோட தான் உங்க பார்க்க வந்திருக்கேன். அதாவது பன்னீர் சாண்ட்விச். ரொம்பவே கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சாண்ட்விச் நம்ம வீட்லயே ஈஸியாக செய்யலாங்க. வாங்க எப்படின்னு செஞ்சது பார்த்தலாம். இதுக்கு நான் இங்கே ஒரு 5-6 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். நீங்கள் சாண்ட்விச் பிரெட் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே தக்காளி சாஸ் இல்லை கெச்சப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கெச்சப் பிடிக்கும்னா கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா குட்டி குட்டியாக க்யூப் மாதிரி வெட்டி வச்சுக்கிறேன். கூடவே 2 கேரட் துருவி எடுத்துக்கோங்க. கூடவே 2 குடமிளகா இருந்தால் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கூடவே சாட் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? வாங்க. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். நல்லாவே இது உருகி வரட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்க போகிறோம். எப்போவே நம்ம பொதுவாக சாண்ட்விச்னாவே கடையில் போய் சாப்பிட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்க போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது நல்ல கிளாஸ் டைப் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. பிரெட் சாண்ட்விச் எல்லாம் காசை கொடுத்து வெளியே வாங்குறதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்த்துருவோமா? அசத்திடுவோம். பார்த்திங்களா, இப்போ நல்லா கிளாஸ் டைப்புக்கு மாறிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இது 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். கேரட் சீக்கிரமாக வெந்துடும். கேப்சிகமும் அதே மாதிரி தான் சீக்கிரம் வேகக்கூடிய பொருள் தான். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோம்ல, சால்ட்டு, சாட் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, பார்க்கவே செம்ம எம்மியான ஒரு டிஷ்ஷு தாங்க இது. இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வர போகிறாங்க. டன்டடான், பன்னீர் க்யூப்ஸ். ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த பன்னீர் க்யூப்ஸையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு சீக்கிரமான ஒரு ரெசிபியும் கூட, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும். நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். எல்லா காய்கறிகளோடு சேர்ந்து வெந்து வரும்போது சாஃப்டாக இருக்கும் பன்னீரும். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலரி விட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ பன்னீர் சீக்கிரமாக கொஞ்சம் அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ லிட்டை திறந்து பார்த்தோன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கொத்தமல்லியோட சர்வ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுனா தான் நம்ம ஸ்டஃபிங்ஸ் வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லாவே ஆற விட்டுடலாம். உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா சீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு கார்ன் பிடிக்கும்னா கார்ன் போட்டுக்கலாம். இது உங்களோட விஷ் தான். உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குதோ எல்லா காய்கறி இதில் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா எம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே கார்னிஷ் பண்ணி ரெடி ஆக்கிட்டோம். ஸோ இதில் அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ரெட் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட வெண்ணெய் கிடைக்கலன்னா வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் ஆட் பண்ணும்போது நீங்கள் அப்போதைக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் வெண்ணெய் தருவதுனால ஃபஸ்ட்டே நான் தடவி வச்சுக்கிறேன். ஸோ சால்ட் இல்லாத வெண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க. வீட்டிலே இருந்தால் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 2 ப்ரெட் மேலேயும். ஒரு ப்ரெட் மேலே நம்ம ஸ்டஃபிங்ஸ் வச்சு இன்னொரு ப்ரெட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் நம்ம ஸ்டஃபிங்ஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நல்லாவே இதாகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். நம்ம ப்ரெட்டில் நல்லா பட்டர் மெல்ட் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸை எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சாஸ் தடவிக்கிறோம். கெச்சப் ஃபுல்லாக தடவிக்கோங்க. பசங்களுக்கு நிறைய கெச்சப்னு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் கெச்சப் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இதில் க்ரீன் சட்னி இருந்தால் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஃப்ளேவருக்கு நீங்கள் சூப்பராக பண்ணி வீட்டிலேயே ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். எம்மியான சாண்ட்விச் கூட இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸை வைக்க போகிறோம். பன்னீர், குடமிளகாய் ஸ்டஃபிங்ஸ் எடுத்து உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன், எல்லா பக்கமும் படுற மாதிரி. அப்போ தான் ஈவனாக இது வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும்.
ஸோ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தவாவில் டோஸ்ட் பண்ண போகிறோம். ரெகுலராக டோஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா டோஸ்டரில் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட டோஸ்டர் இல்லை, ஸோ அதனால் நம்ம தவாலே போட்டு டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். தவாவை 2 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூடவே நம்ம பிரெட் சாண்ட்விச் இருக்கு இல்லையா, அதையும் வச்சு ஒரு 2 மினிட்ஸுக்கு ரவுண்ட் அப் பண்ணி விடுங்க. பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ப்ரெட் வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். அதனால் வெண்ணெயோ இல்லை கீயோ நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் என்னென்ன வெஜிஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மஷ்ரூம் இருந்தால் இன்னும் எக்ஸாக்ட் செம்மையாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. ஸோ மஷ்ரூம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூம் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா வேக வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாஃப்டாக இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும், பஞ்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் போயிட்டு ஏன் காசை கொடுத்து நம்ம இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணி சாப்பிட்டோம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் நெய் விட்டு சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம இது பண்ணிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக போகிறோம். எனக்கு கிறிஸ்பியாக இருந்தானே பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுது. ஸோ இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.